நண்பர்களே, நான் உங்கள் நண்பர். உங்களிடம் சில நிமிடங்கள் பேசப் போகிறேன். ரொம்ப நாளாச்சு. 10 நாளைக்கு மேல ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஏன்னா மழை, சென்னைக்குள்ள சரியான மழை. அது எப்படின்னா, தண்ணி தங்காத லெவல்ல மழை. டெய்லி அப்படியே பொடு 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 சிறுதுளி பெருவெள்ளம் என்று சொல்வார்கள். அந்த போல மழை பெய்து கொண்டிருந்தது. அது வாசியாகவும், 2வது என்னுடைய வேலையின் வாசியாகவும் நான் வீடியோ போட முடியவில்லை. இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல. கொஞ்சம் டைம் கிடைச்சு. அதனால உங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எதை பேசுவது, என்னத்தை பேசுவது என்று தெரியாம இருந்துகிட்டு இருக்கும்போது, நம்மளிடம் பழகிட்டு இருக்கும் நபர்களை பத்தி யோசிக்கும் போது, சில சமயங்கள்ல நமக்கு சிந்தனை ஓடுகிறது. பேசியவர்கள் ஏன் பேசவில்லை? சரி, அப்படி ஒரு பக்கத்துல இருக்கட்டும். சில பேர் கம்மியாக பேசுகிறார்கள், சில பேர்கள் மௌனமாவே இருந்துடுறார்கள். ஆனா அவரவர்களுடைய மனதினுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை பயணமும் அவர்களுடைய செயல்களும் அதே மாதிரி நட்புகளையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். எண்ணங்கள் எப்படி குறுகி போய் இருக்குதோ அதே போல்தான் வாழ்க்கையும் சில வட்டத்துக்குள்ளேயே அமைந்து கொள்வோம். சிலதை பேசித்தான் தீர்க்க முடியும், சிலதை பேசாமல தீர்க்க முடியும். அப்படி இருக்க காலகட்டத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சில உண்மைகளை சொல்கிறேன். பேச பேசத்தான் தெளிவு கிடைக்கும். ஊமையாக இருந்தால் எதுவுமே கிடைக்க போகும். நீங்க என்ன நினைப்பீங்க, நான் என்ன நினைப்பேன் என்று யாருக்குமே தெரியாமல் போய்விடும். ஆனால் அதை பேசும்போது நமக்கு அதில் தெளிவு கிடைக்கும். நல்லது கெட்டது தெரியும், உண்மை பொய் என்ற இது தெரியும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் நேர்மையானவர்கள், எதற்காக, என்னத்துக்காக, என்ன காரணத்துக்காக இவர்கள் பேசவில்லை, இவர்கள் மௌனமாக இருந்தார்கள் என்று புரிந்து கொள்வோம். அப்படி ஒரு புரிந்து கொள்ளும் சக்தி படைத்ததுதான் இந்த பேச 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 தெளிவு கிடைக்கும் என்பார்கள். உலகத்திலேயே நான் பேசும்போதுதான் நாட்டை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். உலகத்திலேயே பேச்சுவார்த்தையில் முடியாத எந்த ஒரு சமாதானமும் கிடைக்கிறதில்லை. அணுகுண்டு பீரங்கி அத்து லொட்டு லொசுக்குன்னு போட்டு போர்க்களத்தில் பண்ணினாலுமே அங்கே தெளிவு இல்லை. ஆனா மகாத்மா காந்தியோ அகிம்சை வலைகள் பேசி பேசியோ நமக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். பேசவில்லை என்றால் எதுவும் நமக்கு கிட்ட போவதில்லை. பேசினால்தான் தெளிவு. அதே போல என்னிடம் பழகிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சரி, யாராக இருந்தாலும் சரி, மனதில் உள்ளதை தெளிவாக பேசுங்கள். நம்ம கஷ்ட நஷ்டங்களை ஒருத்தருக்கு பகிர்ந்து கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வளவுதான். யாரும் இதுல அள்ளி கொடுக்க போவதில்லை. உழைப்பதை யாரும் இழக்க போவதில்லை. ஆனா பேச்சு வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருத்தரும் வழி கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும். அதன் வழியாக நிறைய பெரிய